காட்டுக்குள் இருந்து வெளியே வந்து திடீரென்று இளைஞர்களை துரத்திய யானை, மோட்டார் சைக்கிளை போட்டுவிட்டு ஓட்டம் எடுத்த இளைஞர்கள். நொடி பொழுதில் நேர்ந்த சம்பவம். ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்த ரவுடி பெண்கள். தெஹிவளை பகுதியில் சிசிடிவியில் சிக்கிய ஆதாரங்கள். இளைஞர்களுக்கு நேர்ந்த நிலை. உடவளவு பகுதி காட்டுக்குள் இருந்து வந்த வாசம். அவசர ட்ரோன் சோதனையில் தென்பட்ட பாரிய சட்டவிரோத தோட்டம். உடனடியாக அதிகாரிகள் எடுத்த முடிவு. தென் கொரியாவின் முதல் ரோபோ துறவி அறிமுகம். பௌத்த தர்மத்தை போதிக்க தயார். இணையத்தை கலக்கி வரும் வைரல் வீடியோ. வீடொன்றுக்குள் சிக்கிய பயங்கர பொருட்கள். வெளிநாட்டு முதியவர் இலங்கையில் செய்த பெரிய பிழை. விசாரணையில் வெளியான பகிர் தகவல்கள். நடுவீதியில் வழிமறிக்கப்பட்டார் உலக புகழ் பெற்ற ரொக். அவர் கொண்டு வந்த காரால் போலீசாரிடம் சிக்கிக் கொண்ட பரிதாபம். அனைவருக்கும் ஒரே சட்டம் என்று நிரூபித்த போலீசார். பாரிய போதை கும்பல் தலைவரின் சொத்துக்களை பறித்தது அனுர அரசு. சுற்றி இருந்த மக்கள் கூறிய விவரங்கள். அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்காவில் நடுக்கம் காணும் போதைப் பொருள் கும்பல்கள். மலேகத்தில் நேர்ந்த பதற்ற நிலை. கங்காணியை தாக்கிய சின்னத்துறை. தடுத்ததாக தாய் சாட்சியம். குவிந்த மக்கள். நாட்டு மக்களுக்கு பேரடி செய்தி. இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கும் பிரைட் ரைஸ் பிரியாணி விலைகள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும். ஆளுநருக்கு கடும் எச்சரிக்கை. விஜய்க்கு ஆதரவாக மிரட்டப்படும் தலைமைகள். பெரும்பான்மை கட்டாயம் நிரூபிக்க வேண்டும். விஜய்க்கு பேரடியான தமிழ்நாடு ஆளுநரின் பதில். சுற்றுலா விசாவில் தங்கியிருந்து கைவரிசை. பாரிய நிதி மோசடியில் சிக்கிய வெளிநாட்டவர்கள். இன்று நீதிமன்றத்தின் உத்தரவு. விஜய்க்கு வழங்கப்பட்ட விசேட பாதுகாப்பு நீக்கம். தூக்கிச் செல்லப்பட்டது பாதுகாப்பு அரண்கள். ஆட்டத்தை ஆரம்பித்த பிஜேபி. சாய்ந்தமருது பிரதான வீதியில் உள்ள வடிகானில் பாரிய முதலை. எட்டி பார்த்தவருக்கு அதிர்ச்சி. தென்னிலங்கையின் வனப்பகுதியை ஒட்டிய வீதியொன்றில் உந்துருளிகளில் சுற்றுலா சென்று கொண்டிருந்த இளைஞர் குழுவொன்றை காட்டு யானை ஒன்று ஆவேசமாக துரத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்கள் தமது உந்துருளிகளில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது வீதியோரத்தில் நின்றிருந்த காட்டு யானை திடீரென்று ஆவேசமடைந்து அவர்களை நோக்கி பாய்ந்துள்ளது. யானை துரத்த தொடங்கியதும் அதிர்ச்சி அடைந்த இளைஞர்கள் தமது உந்துருளிகளை அதிவேகமாக செலுத்தி தப்பிக்க முயன்றனர். இந்த சம்பவத்தின் போது இருவர் நிலை தடுமாறி கீழே விழ பார்த்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக சுதாகரித்துக் கொண்டு தப்பியுள்ளார். யானை மிக நெருக்கமாக துரத்தி வந்த காட்சிகள் அங்கிருந்தோரால் வீடியோவாக எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருவதோடு சுற்றுலா பயணிகளிடையே அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது. தென்னிலங்கையின் புத்தள, கதிர்காம மற்றும் அம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகம் என்பதால் அந்த வீதிகளில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு வனவிலங்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யானைகளை கண்டதும் வாகனங்களை நிறுத்துவதோ அல்லது புகைப்படம் எடுக்க முயற்சிப்பதோ இவ்வாறான ஆபத்தான தாக்குதல்களுக்கு காரணமாக அமையும் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு தடிகளுடன் வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்த 6 பெண்கள் உட்பட 10 பேர் கொண்ட கொள்ளையர் கும்பல் ஊழியர்களை தாக்கி 13 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றதாக தெஹிவளை போலீசார் தெரிவித்தனர். கடந்த 4ஆம் தேதி மாலை 6:30 மணியளவில் அடையாளம் தெரியாத ஒரு ஆணும் பெண்ணும் தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை கொள்வனவு செய்ய போவதாக கூறி குறித்த வர்த்தக நிலையத்துக்குள் நுழைந்து அதற்காக 45,000 ரூபாய் பணத்தை காசாளரிடம் வழங்கியதாக போலீசார் கூறியுள்ளனர். இலங்கையில் அண்மைய காலமாக பெண்கள் மற்றும் சிறுமிகள் இவ்வாறு வன்முறை கும்பல்களில் இணைவது அதிகரித்து வருவதாகவும் இது சமூக சீரழிவின் ஒரு வெளிப்பாடு என்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர். அவர்களுக்கு தொலைக்காட்சி பெட்டியை வழங்குவதற்காக அதை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது தாமதமாகுவதாக கூறி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் வழங்கிய பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு வெளியேறி சிறிது நேரத்தில் அந்த ஆணும் பெண்ணும் மேலும் சில பெண்கள் மற்றும் ஆண்களுடன் கடைக்குள் வந்து அங்கிருந்த ஊழியர்களை தாக்கியுள்ளனர். இதன்போது பையொன்றில் வைக்கப்பட்டிருந்த 13,09,000 ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. உடவளவு தேசிய பூங்கா மற்றும் அதை சுற்றியுள்ள வனப்பகுதிகளிலும் அச்சுறுத்தல்களை கண்டறியும் நோக்கத்தில் பாதுகாப்பு பிரிவினரால் விசேட ட்ரோன் கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்று அவசரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு வேட்டையாடுதல், கஞ்சா பயிற்சிகை மற்றும் மின்சாரம் பாய்ச்சி யானைகளை கொல்லும் சட்டவிரோத செயல்களை கண்காணிப்பதே இந்நடவடிக்கையின் பிரதான நோக்கமாகும். இந்நிலையில் குறித்த பகுதியில் பாரிய கஞ்சா தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டு அவை அழிக்கப்பட்டுள்ளன.
அண்மை காலமாக இந்த பகுதியில் யானைகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் மனித நடமாட்டத்தை கண்காணிக்க அதிநவீன ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. வனப்பகுதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வனவிலங்குகளுக்கு எதிரான வன்முறைகளை குறைக்கவும் இவ்வாறு நவீன தொழில்நுட்ப சோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். தென்கொரியாவின் சியோல் நகரில் உள்ள புகழ்பெற்ற ஜொக்ஜி ஆலயத்தில் அந்நாட்டின் முதலாவது மனித உருவிலான ரோபோ துறவி உத்தியோகபூர்வமாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஹாஃபி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோ 130 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது. இது பாரம்பரிய சாம்பல் மற்றும் பழுப்பு நிற பௌத்த துறவியுடை அணிவிக்கப்பட்ட நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜக்ஜி ஆலயத்தின் துறவிகள் முன்னிலையில் தோன்றி பௌத்த மதத்துக்காக தன்னை அர்ப்பணித்துள்ளதாக இந்த ரோபோ தெரிவித்துள்ளது. ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுடன் கலந்துரையாடுவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தினூடாக பௌத்த தத்துவங்களை பரப்புவதற்கும் இந்த ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளது. தொழில்நுட்பத்தையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் இந்த முயற்சி எதிர்காலத்தில் பௌத்த தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல ஒரு புதிய பாலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலி கபராதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலவெல்ல பகுதியில் உள்ள சொகுசு தங்குமிடம் ஒன்றில் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் போதைப் பொருட்களுடன் பிரித்தானிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டார். நீண்ட காலம் திரட்டப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது முறையான விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்த 73 வயதான பிரித்தானிய முதியவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 280 கிராமுக்கும் அதிகமான கொக்கையின் போதைப்பொருள், 10 கிராம் கேஷீஷ் மற்றும் 40 கிராம் அடையாளம் காணப்படாத புதிய வகை போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. போதைப் பொருட்களுடன் பல்வேறு நாடுகளுக்கு சொந்தமான பெருமளவு வெளிநாட்டு நாணயத்தாள்களையும் போலீசார் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக கபராதுவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் கடற்கரை பகுதிகளில் இவ்வாறு போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகள் செயற்படுவது தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. இவ்வாறான சட்டவிரோத செயல்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற முக்கியமான ஹாலிவுட் நிகழ்வொன்றில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய ரொக் என்று அழைக்கப்படும் நடிகர் வைன் ஜான்சன் போலீசாரால் வழிமறிக்கப்பட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தனது சொகுசு காரில் பயணித்த ஜான்சன் கலிபோர்னியா மாநிலத்தில் மோட்டார் வாகன சட்டத்தை மீறி காரின் ஜன்னல் கண்ணாடிகளில் அதிகப்படியான கருப்பு நிற திரைகளை ஒட்டியிருந்ததாக போலீசார் நிறுத்தியுள்ளனர். கலிபோர்னியா சட்டப்படி காரின் பக்கவாட்டு ஜன்னல் கண்ணாடிகளூடாக குறைந்தது 70% வெளிச்சம் ஊடுருவ வேண்டும். இதை மீறியதற்காக அவருக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். போலீசாரின் நடவடிக்கையின் போது எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் யான்சன் மிகவும் நிதானமாகவும் கனிவாகவும் நடந்துள்ளதாக நேரில் பார்த்தவர்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் தெரிவிக்கின்றன. ஹாலிவுட் வால்க் ஆஃப் ஃபேம் விருது வழங்கும் விழாவில் எமிலி பிளண்ட் மற்றும் ஸ்டான்லி துச்சி ஆகியோரை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. உலக புகழ்பெற்ற நடிகராக இருந்தாலும் சட்டத்துக்கு அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த சம்பவம் அமைந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாணந்துறை பகுதியில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசேட விசாரணையை தொடர்ந்து பல கோடி ரூபாய் பெறுமதியான வீடுகள் மற்றும் காணிகள் முடக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாணந்துறையின் மடுப்பட்டிய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 2 மாடி வீடு, சிந்தாவத்தை பகுதியில் உள்ள வீடு மற்றும் காணி மற்றும் அலோபோமுள்ள பகுதியில் உள்ள காணி என்று மொத்தம் 40 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த சொத்துக்கள் பாணந்துறை குடு சலிந்து என்பவரின் நெருங்கிய சகாவான தற்போது துபாயில் இருக்கும் அசிதை என்பவருக்கு சொந்தமானது என்று தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் உழைக்கப்பட்ட பணத்தில் இவை கொள்வனவு செய்யப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். முன்னதாக கடந்த மார்ச் 13ஆம் தேதி மடுப்பிட்டிய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 13 பவுன் தங்க நகைகளும் 10 லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டது. பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த சொத்துக்கள் எவருக்கும் விற்பனை செய்யவோ அல்லது கைமாற்றவோ முடியாதவாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றச்செயல்கள் மூலம் சம்பாதிக்கும் சொத்துக்களை முடக்கும் அரசின் விசேட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த சோதனை இடம்பெற்றுள்ளது. நுவரெலியா டெல்மார் தோட்டத்தில் தொழிலில் ஈடுபட்டிருந்த கங்காணி ஒருவர் மீது சின்னத்துறை என்பவரால் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தோட்ட தொழிலாளர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தோட்டத்தில் கங்காணி தன்னுடைய பணியை செய்து கொண்ட போது அங்கு வந்த சின்னத்துறை என்பவர் திடீரென்று அவரின் கழுத்தை பிடித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சின்னத்துறையின் தாயார் வேலை செய்து கொண்டிருந்த கங்காணியின் கழுத்தை பிடித்து சின்னத்துறை அடித்தார், நான் தான் இடையில் புகுந்து தடுத்தேன் என்று நேரில் கண்ட விவரங்களை உறுதிப்படுத்தினார். வேலை பகிர்வு அல்லது தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தை தொடர்ந்து தோட்டப்பகுதிகளில் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தின் செயற்பாடு குறித்து சக தொழிலாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
நாட்டில் பிரைட் ரைஸ், பிரியாணி மற்றும் நாசிகுரான் ஆகியவற்றின் விலையை இன்று நள்ளிரவு முதல் 25 ரூபாவால் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லைஃப் எரிவாயுவை பயன்படுத்தி நடத்தப்படும் சிற்றுண்டிச்சாலைகளில் சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ரஷன ருக்ஷான் தெரிவித்தார். லைஃப் எரிவாயுவை பயன்படுத்தும் சிற்றுண்டிச்சாலைகளில் ஒரு சாதாரண தேநீரின் விலை 5 ரூபாவாலும் பால் தேநீரின் விலை 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் உடனடியாக அழைக்க வேண்டும் என தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆளுநர் மாளிகையை முற்றுகிட்டு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மை ஆதரவை பெற்றுள்ள கூட்டணியை ஆட்சி அமைக்க தமிழக ஆளுநர் இதுவரை அழைக்காதமை தமிழக மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அமைதியை பேணும் வகையில் செயற்பட்டு வரும் சூழலில் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் இந்த எச்சரிக்கை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. பெரும்பான்மை ஆதரவை நிரூபித்த பின்னரே முதலமைச்சராக பதவியேற்க அழைக்கப்படுவார் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்லேகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு அமைப்பதில் நிலவி வரும் இழுபறிக்கு மத்தியில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. மாநிலத்தில் ஒரு நிலையான அரசின் அவசியத்தை வலியுறுத்திய ஆளுநர் தேவையான பெரும்பான்மை ஆதரவு முறையாக நிரூபிக்கப்படும் வரை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கப் போவதில்லை என்றும் கூறினார். விசா விதிமுறைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் மாத்தறை ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றது. முதலாவது சம்பவத்தில் கொள்ளுப்பட்டி உத்தரநாத் மாவட்டத்தில் உள்ள வீட்டுத் தொகுதியொன்றில் நேற்று மாலை 74 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது 41 ஆண்கள் மற்றும் 33 பெண்கள் உள்ளிட்ட மொத்தம் 74 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 19 முதல் 39 வயதுக்கு இடைப்பட்ட வியட்நாம் நாட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து இரண்டாவதாக காந்தர தலல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு பெண் உள்ளிட்ட மேலும் 6 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மாத்தறை பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவால் இந்த கைது இடம்பெற்றது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் முறையான விசாக்களின்றி நாட்டில் தங்கியிருந்து நிதி மோசடியில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. சுற்றுலா விசாவில் தங்கியிருந்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டமை மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகளை வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு பிரிவில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சட்டமன்றத்தில் அதிக இடங்களை கொண்ட முக்கிய தலைவர் என்ற ரீதியிலும் விஜய்க்கு அரசு சார்பில் 4 விசேட பாதுகாப்பு வாகனங்கள் கொண்ட பாதுகாப்பும் வழங்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த விசேட பாதுகாப்பு வாகனங்கள் திடீரென்று திரும்பப் பெறப்பட்டுள்ளமை அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டது மட்டுமல்லாமல் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விஜயின் நீலாங்கரை இல்லத்தின் முன்பாக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு பேரிகார்டுகளும் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாய்ந்தமருது பிரதான வீதியில் உள்ள வடிகானில் முதலை ஒன்று திசை மாறி வந்துள்ளது. அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பிரதான வீதியில் உள்ள வடிகானில் இன்று காலை சுமார் 9 அடி நீளமும் மிகவும் பருமனமான முதலை ஒன்று சிக்கியுள்ளதை அவதானித்தவர்கள் சாய்ந்தமருது போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். குறித்த முதலையை உரிய முறையில் அகற்றுவதற்கு போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று நடவடிக்கை எடுத்தனர். மேலும் அதிகளவான மக்கள் தற்போது முதலையை பார்வையிட அந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். காட்டுக்குள் இருந்து வெளியே வந்து திடீரென்று இளைஞர்களை துரத்திய யானை, மோட்டார் சைக்கிளை போட்டுவிட்டு ஓட்டம் எடுத்த இளைஞர்கள். நொடி பொழுதில் நேர்ந்த சம்பவம். ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்த ரவுடி பெண்கள். தெஹிவளை பகுதியில் சிசிடிவியில் சிக்கிய ஆதாரங்கள். இளைஞர்களுக்கு நேர்ந்த நிலை. உடவளவு பகுதி காட்டுக்குள் இருந்து வந்த வாசம். அவசர ட்ரோன் சோதனையில் தென்பட்ட பாரிய சட்டவிரோத தோட்டம். உடனடியாக அதிகாரிகள் எடுத்த முடிவு. தென்கொரியாவின் முதல் ரோபோ துறவி அறிமுகம். பௌத்த தர்மத்தை போதிக்க தயார். இணையத்தை கலக்கி வரும் வைரல் வீடியோ. வீடொன்றுக்குள் சிக்கிய பயங்கர பொருட்கள். வெளிநாட்டு முதியவர் இலங்கையில் செய்த பெரிய பிழை. விசாரணையில் வெளியான பகிர் தகவல்கள். நடுவீதியில் வழிமறிக்கப்பட்டார் உலக புகழ் பெற்ற ரொக். அவர் கொண்டு வந்த காரால் போலீசாரிடம் சிக்கிக் கொண்ட பரிதாபம். அனைவருக்கும் ஒரே சட்டம் என்று நிரூபித்த போலீசார். பாரிய போதை கும்பல் தலைவரின் சொத்துக்களை பறித்தது அனுர அரசு. சுற்றி இருந்த மக்கள் கூறிய விவரங்கள். அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்காவில் நடுக்கம் காணும் போதைப் பொருள் கும்பல்கள். மலேகத்தில் நேர்ந்த பதற்ற நிலை. கங்காணியை தாக்கிய சின்னத்துறை. தடுத்ததாக தாய் சாட்சியம். குவிந்த மக்கள்.
நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி. இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கும் பிரைட் ரைஸ் பிரியாணி விலைகள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும். ஆளுநருக்கு கடும் எச்சரிக்கை. விஜய்க்கு ஆதரவாக மிரட்டப்படும் தலைமைகள். பெரும்பான்மை கட்டாயம் நிரூபிக்க வேண்டும். விஜய்க்கு பேரடியான தமிழ்நாடு ஆளுநரின் பதில். சுற்றுலா விசாவில் தங்கியிருந்து கைவரிசை. பாரிய நிதி மோசடியில் சிக்கிய வெளிநாட்டவர்கள். இன்று நீதிமன்றத்தின் உத்தரவு. விஜய்க்கு வழங்கப்பட்ட விசேட பாதுகாப்பு நீக்கம். தூக்கிச் செல்லப்பட்டது பாதுகாப்பு அரண்கள். ஆட்டத்தை ஆரம்பித்த பிஜேபி. சாய்ந்தமருது பிரதான வீதியில் உள்ள வடிகானில் பாரிய முதலை. எட்டி பார்த்தவருக்கு அதிர்ச்சி.